பாகம் 351. ஒரு வழியாக தன் மனதை தேற்றிக்கொண்டு நயானா அபார்ஷன் மாத்திரையை தனது வாயில் போட போகும் நேரம் அந்த அப்சர்வேஷன் அறையின் கதவை வேகமாக திறந்து கொண்டு உள்ளே வந்த அர்ஜுன், நயானா, இது ஏன் குழந்தையா என்று கேட்கவும் நயானா ஒரு நொடி அதிர்ந்து போனாள். இந்த ஒரு கேள்வி அவள் இதயத்தை ஒரே நேரத்தில் 1000 தோட்டாக்களை வைத்து துளைத்தது போல் இருந்தது. அப்படியென்றால் இவன் தன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறான்? என்ன நினைப்பில் அந்த குழந்தையின் தந்தை நான் தான் என்று சொல்லி கையெழுத்து போட்டான்? இதையெல்லாம் யோசிக்கும் போதே நயானாவிற்கு அபார்ஷன் மாத்திரைக்கு பதிலாக தனது கையில் ஒரு விஷ மாத்திரை இருந்திருக்க கூடாதா என்று தோன்றியது. அவள் முகத்தில் தோன்றிய மாற்றத்தையோ அவள் மனதில் ஏற்பட்டிருக்கும் வேதனையையோ எதையும் அர்ஜுன் கண்டு கொள்ளவில்லை. வேகமாக அவள் அருகே வந்தவன், நயானா, இது ஏன் குழந்தைனா அதை அபார்ஷன் பண்ணாத, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்காக நீ இந்த குழந்தைய பெத்துக்குடு என்றான். சட்டன நயானாவிற்கு உலகமே தலை கீழாக திரும்பியது போல் இருந்தது. அவன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறான்? எதை பற்றியும் யோசிக்காமல் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். இந்த நாள் இப்படியாக மாறும் என்று நயானா கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. அத்தோடு இது என் குழந்தையா என்று அவன் கேட்ட கேள்வி நயானாவை வாட்டியது. தன் கைகளை இறுக மூடி அவனை நிமிர்ந்து பார்த்தவள், தேவையில்லை அர்ஜுன், அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல என்றாள் உறுதியான குரலில். இதற்கு மேல் அர்ஜுனிற்கு என்ன வேண்டும்? அவள் நேரடியாக பதில் சொல்லவில்லை என்றாலும் அது இவன் குழந்தைதான் என்பது உறுதியாகிவிட்டது. முதலில் நயானாவின் கையில் அபார்ஷன் ஃபார்மை பார்த்ததுமே அர்ஜுனிற்கு இந்த சந்தேகம் வந்தது. ஆனால் அன்று அர்ஜுனின் பர்சில் இருந்த பணத்தை நயானா எடுத்து அத்தோடு அவள் கிளிட்டர் பாரில் வேலை செய்து கொண்டிருந்தது என்று அனைத்தும் அவன் மனதில் தோன்றி அவன் அளவுக்கு அதிகமாக கற்பனை செய்கிறான் என்று தோன்றியது. நயானாவோடு வெளியே காத்திருக்கும் போதும் அன்று அவன் குடித்திருந்த இரவு என்ன நடந்தது என்று யோசித்து பார்த்தான். ஆனால் நடந்த அனைத்தும் ஏதோ சிறிது சிறிதாக நினைவில் நின்றதே தவிர அன்று அவன் அனைத்தையும் முடித்த பிறகு என்ன நடந்தது என்பது பற்றி அவனுக்கு நினைவில் இல்லை. அத்தோடு அவன் இருந்த நிலையில் அதுதான் அவளுக்கு முதல் முறையா என்பதும் அவன் நினைவில் இல்லை. ஆனால் அப்சர்வேஷன் அறைக்குள் செல்லும் போது நயானாவின் முகத்தை பார்த்த அர்ஜுனிற்கு அவனது சந்தேகம் உறுதியானது. அதன் பிறகு அவனால் வெளியே அமைதியாக அமர்ந்திருக்க முடியவில்லை. அன்று அர்ஜுன் அழைத்ததும் அந்த நள்ளிரவிலும் அவள் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்தது அங்கு அவனுக்கு மென்மையாக ஆறுதல் அளித்தது என்று அனைத்தையும் யோசித்து பார்த்தான். மாதவி ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது அவன் பலமுறை ரகசியமாக மாதவியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு சென்றிருக்கிறான். அங்கு யாருக்கும் தெரியாமல் மாதவியை பார்த்து கொண்டிருக்கும் போதெல்லாம் நயானா மாதவியை எவ்வளவு அன்பாகவும் பாசமாகவும் பார்த்து கொள்கிறாள் என்பதை பார்த்து வியந்திருக்கிறான். இந்த எண்ணம் தோன்றியதுமே அர்ஜுனின் மனது குறுகுறுக்க ஆரம்பித்தது. அன்று மட்டும் இருவருக்குள்ளும் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காவிட்டால் கண்டிப்பாக அர்ஜுன் நயானாவின் மீது காதலில் விழுந்திருப்பான். இப்போது மட்டும் என்ன கெட்டு போய்விட்டது? இந்த குழந்தை அவனுடையது இல்லை என்றால் என்ன? அவன் மனம் கவர்ந்தவளை அவனுடனேயே வைத்து பார்த்து கொள்ளலாம். இதைவிட வேறு என்ன வேண்டியிருக்கிறது என்று யோசித்தவன் அதற்கு மேல் அங்கு அமர்ந்திருக்க முடியாமல் அப்சர்வேஷன் அறைக்கு ஓடி வந்தான். இப்போது இந்த குழந்தை அவனுடையது என்று தெரிந்துவிட்டது. அர்ஜுனிற்கு குழந்தை மீதெல்லாம் அதிக நாட்டம் இல்லை. ஆனால் அவனுக்கு குடும்பத்தின் மீது அளவில்லா ஏக்கம். மாதவி அவனை விட்டு சென்றதிலிருந்து என்னதான் மேனகா அவனை நன்றாக பார்த்து கொண்டாலும் அதில் ஒரு போலித்தனம் தெளிவாக தெரிந்தது. ராஜேந்திரனும் பிசினஸ் பிசினஸ் என்று அர்ஜுனை ஒரு பொருட்டாகவே கண்டு கொண்டதில்லை. இப்போது நயானாவும் அவனுடைய குழந்தையும் அவனோடு இருந்தால் அவனுக்கு என்று ஒரு குடும்பம் இருக்கும் அல்லவா? இதையெல்லாம் யோசித்தவன் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் நயானாவின் கையில் இருந்த மாத்திரையை வாங்கி தூக்கி போட்டுவிட்டு அவளை அங்கிருந்து அழைத்துச் சென்றான். இல்லை இல்லை, இழுத்துச் சென்றான். அர்ஜுன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று நயானா பதற்றமாக கேட்க, நீ அபார்ஷன் பண்ணக்கூடாது என்றான் கட்டளையிடும் குரலில். ஏன் நான் அபார்ஷன் பண்ணக்கூடாது என்று நயானா கேட்கவும், ஏனா நீ அபார்ஷன் பண்றதுக்கு குழந்தையோட அப்பா சம்மதிக்கல. இதை கேட்ட நயானா அப்படியே திகைத்து போய் நிற்க அவளை திரும்பி பார்த்து முறைத்த அர்ஜுன்,
நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா இல்லையா? நீ என் குழந்தைய கலைக்கிறதுக்கு நான் ஒத்துக்கல. சோ நீ அபார்ஷன் பண்ண முடியாது என்றான் கோபமாக. இந்த வார்த்தையை கேட்டதும் நயானாவிற்கு சட்டென சிரிப்பு வந்தது. அவள் உதடு சிரித்து கொண்டிருந்தது. ஆனால் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவளை புதிராக பார்த்த அர்ஜுன், நீ இப்ப அழுகிறியா சிரிக்கிறியா என்றான். நயானாவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அதற்காக அர்ஜுனும் காத்திருக்கவில்லை. வேகமாக அவளை கார் பார்க்கிங்குக்கு அழைத்து சென்றவன் அவளை காரில் அமர்த்தி வேகமாக அங்கிருந்து கிளம்பினான். முதலில் நயானாவிற்கு அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர முடியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகுதான் தனக்கு பழக்கமில்லாத ஒரு சாலையில் சென்று கொண்டிருப்பதை உணர்ந்த நயானா, நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க என்றால் சிறு தயக்கத்தோடு. நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போய் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கே போய் நம்ம மேரேஜ ரெஜிஸ்டர் பண்ணிரலாம் என்றான். நயானாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. இவ்ளோ அவசரமா கல்யாணமா? அது எப்படி பண்ண முடியும்? வீட்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொல்ல வேணாமா? நல்ல நாள் பார்க்க வேணாமா? எதுவும் இல்லாம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்று அவள் கேட்க, அதனால என்ன, எனக்கு இந்த நாள் கிழமையிலாம் நம்பிக்கை இல்ல. வீட்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கலாம். இப்பவே எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கலாம். நீயும் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிரு. இப்போதைக்கு நம்ம ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லாருக்கும் தெரியற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சர்வசாதாரணமாக பதில் அளித்தான் அர்ஜுன். நயானா பேச்சற்று உறைந்து போனாள். 1 மணி நேரத்திற்கு முன்னர் இருந்ததையும் இப்போது நடப்பதையும் நினைத்து பார்த்தாள். அனைத்தும் ஒரு மேஜிக் போல்தான் இருந்தது. ஆனால் எப்படி இவ்வளவு சீக்கிரமாக திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று யோசித்தவள், அர்ஜுன், இந்த கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று திக்கி திணறி சொன்னாள். திரும்பி அவளை முறைத்து பார்த்த அர்ஜுன், ஏன், உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லையா என்றான் கடுமையான குரலில். இல்ல, நான் விருப்பம் இல்லாம இல்ல என்று சொன்ன நயானா அடுத்த வார்த்தை சொல்ல வருவதற்குள், தட்ஸ் குட். உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாம இல்லனா உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு தானே அர்த்தம். அவ்வளவுதான். எனக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கு, உனக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கு. இதை தவிர கல்யாணம் பண்ணிக்க வேற என்ன தேவை? வேற ஒன்னும் தேவையில்லை. நம்ம இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான் தீர்க்கமான குரலில். ஆனால் நயானாவால் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீண்டு வர முடியவில்லை. அனைத்தும் வேக வேகமாக நடப்பது போல் அவளுக்கு தோன்றியது. ஒரு பெருமூச்சு விட்டவள் தனது பதற்றத்தை ஓரங்கட்டிவிட்டு, அர்ஜுன், கல்யாண விஷயத்துல நம்ம இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க முடியாது. இந்த குழந்தைக்காக மட்டும் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நம்ம 2 பேரும் என்று நயானா பேசிக் கொண்டிருக்கும் போதே, எனக்கும் கல்யாண விஷயத்துல எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்கிறதுல இஷ்டம் இல்ல. அதான் நல்லா தீவிரமா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் என்றான். நயானாவிற்கு நிறைய பேச வேண்டும் போல் தோன்றியது. ஆனால் அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவள் என்ன பேசினாலும் அர்ஜுன் அதற்கு பதிலுக்கு பதில் ஏதாவது பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் நயானாவின் மனதில் பெரும் உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. அனைத்தும் தவறாக நடப்பது போல் அவளுக்கு தோன்றியது. அவர்கள் இருவருக்கும் முழுமையாக 3 மாதங்கள் கூட அறிமுகம் இல்லை. பெரும்பாலும் அவர்களது பேச்சுவார்த்தை மாதவியை பற்றியதாகத்தான் இருக்கும். இன்னும் ஒருவரை பற்றி ஒருவர் எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. அதற்குள் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? நயானாவின் முகத்தில் இருந்த அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் பார்த்த அர்ஜுனிற்கு அவள் தலையில் கை வைத்து செல்லமாக அவள் தலையை ஆட்ட வேண்டும் என்று தோன்றியது. முதலில் கூட ஏதோ ஒரு வேகத்தில் நயானாவை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லிவிட்டதாக அர்ஜுனுக்கு தோன்றியது. ஆனால் அவனது வீட்டை நெருங்க நெருங்க நயானாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் வலுத்து கொண்டே சென்றது. ஏன் என்று தெரியவில்லை. நயானாவை திருமணம் செய்து கொண்டால் தினமும் அவளை அருகிலேயே வைத்து பார்த்து கொள்ள முடியும் என்ற எண்ணமே அவனுக்கு ஒரு குதூகலத்தை உருவாக்கியது. அதுவும் இல்லாமல் அவன் ஒன்றும் டீனேஜ் பையன் கிடையாது. அவனுக்கும் திருமண வயது வந்துவிட்டது. மேனகாவும் தினமும் அர்ஜுனின் திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாள். இப்போதைக்கு அரவிந்த் வெளியே சென்று விட்டதால் ராஜேந்திரன் குடும்பத்திற்கு இருக்கும் ஒரே வாரிசு அவன் மட்டும்தான். அதனால் இயல்பாகவே அடுத்த தலைமுறை வாரிசை பார்க்க வேண்டும் என்று குடும்பத்தில் அனைவரும் விருப்பப்படுவது நியாயம்தான். இப்போது இதோ அவன் மனைவியோடு அவன் குழந்தையும் வருகிறது.
இதை நினைத்தவன் தனக்குத்தானே லேசாக புன்னகைத்துக் கொண்டு நயானாவை திரும்பி பார்த்தான். நயானாவின் முகத்தில் இன்னும் அந்த கலேபரம் குறைந்திருக்கவில்லை. உன்னோட சொந்த ஊர் எது என்று அர்ஜுன் கேட்டதும் தான் நயானா தனது சுய நினைவிற்கே மீண்டு வந்தாள். தஞ்சாவூர் என்று நயானா பதிலளித்ததும் அர்ஜுனின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. ஏன் என்று தெரியவில்லை. முன்பே அவன் உள்ளுணர்வு அவள் காவேரி ஆற்றங்கரையை சேர்ந்தவளாகத்தான் இருப்பாள் என்று சொல்லிக் கொண்டிருந்ததும் இப்போது அவன் எண்ணம் உண்மையாகிவிட்டது. இதை நினைத்து லேசாக புன்னகைத்தவன், உன்கிட்ட உன்னோட ஐடி ப்ரூஃப் இருக்கா என்றான். தனது ஹேண்ட்பேக்கை பார்த்த நயானா, இருக்கு, எப்பவும் நான் என்னோட ஐடி ப்ரூஃப கையில வச்சுப்பேன் என்றாள் அப்பாவியாக. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. திரும்பவும் வீட்டுக்கு போய் உன்னோட ஐடி ப்ரூஃப் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இங்க இருந்து டைரக்டா நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிடலாம் என்று சொன்னவன் தனது வாட்சில் மணியை பார்த்துவிட்டு, இன்னும் டைம் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல என்றான். நயானா ஒரு மாய உலகில் இருப்பது போல்தான் நடக்கும் அனைத்தையும் பிரமிப்போடு பார்த்து கொண்டிருந்தாள். அந்த தெருவிலேயே அர்ஜுனின் வீடு மட்டும்தான் இருப்பது போல் இருந்தது. அதுவும் வீட்டை போல் இல்லாமல் அவள் சினிமாவில் பார்த்து வியந்த மாளிகை போல் இருந்தது. இது போன்ற மாளிகையை நயானா இப்போதுதான் முதல் முறையாக பார்க்கிறாள். அவளால் அவள் கண்களில் தெரிந்த வியப்பை மறைக்க முடியவில்லை. ஒரு பெரும் தயக்கத்தோடு காரை விட்டு கீழே இறங்கியவள் அர்ஜுனுக்கு பின்னாலேயே தலையை குனிந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். ஆனாலும் அவள் கண்கள் அந்த பிரமிக்க வைக்கும் மாளிகையை பார்த்து வியந்து கொண்டிருந்தது. அர்ஜுனின் பின்னாலேயே சென்றவள் அங்கு அவன் தனது செருப்பை அங்கிருக்கும் ஒரு ராக்கில் கழற்றி வைத்துவிட்டு வேறு ஒரு செருப்பை போட்டுக் கொள்வதை பார்த்தாள். நயானாவிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அர்ஜுனும் அவளை அழைத்து வந்தானே தவிர அப்படி ஒரு ஜீவன் தன் பின்னால் வந்து கொண்டிருப்பதை கூட கண்டு கொள்ளாதவன் போல்தான் நடந்து கொண்டான். அவன் செயல்களை எல்லாம் பார்த்த நயானாவிற்கு உள்ளூர ஒரு பயம் தோன்றியது. அதே பயத்தோடு, அர்ஜுன், நான் இப்போ என்ன பண்ணணும்? நானும் என்னோட செப்பலை மாத்தணுமா என்று தயங்கியபடி கேட்டாள். அர்ஜுனும் தனது தலையில் லேசாக தட்டி கொண்டவன், கங்கா ஆண்டி, கங்கா ஆண்டி என்று யாரையோ அழைத்தான். 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அங்கு வந்து, சொல்லுங்க அர்ஜுன் சார், நான் என்ன பண்ணணும் என்று பவ்யமாக கேட்டாள். அவள் பேசியதை வைத்து அவள் இங்கு வேலை செய்பவள் என்பதை நயானாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. நயானா அவளை பார்த்து லேசாக புன்னகைக்க அந்த பெண்ணும் நயானாவை பார்த்து மரியாதைக்கு புன்னகைத்தாள். கங்கா ஆண்டி, நயானாவுக்கு பொருத்தமான ஒரு ஸ்லிப்பர் எடுத்து கொடுங்க என்றான் அர்ஜுன். ஓகே சார் என்று தலையசைத்த கங்கா நயானாவை ஒரு முறை பார்த்துவிட்டு அடுத்த 2 நிமிடத்தில் அவளுக்கு பொருத்தமான ஒரு ஸ்லிப்பரோடு அங்கு வந்தாள். அந்த ஸ்லிப்பரை மாற்றி பிறகு நயானாவிற்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஆனால் அந்த மாளிகை போன்ற வீடும் அதில் இருக்கும் பொருட்கள் அங்கிருப்பவர்களின் பழக்க வழக்கம் என்று அனைத்தும் நயானாவை அச்சம் கொள்ள வைப்பதாகவே இருந்தது. நயானாவின் வீடு ஒரு ஓட்டு வீடுதான். சிறு வயதிலிருந்தே அவள் பிறந்து வளர்ந்த இடத்தில் ஓட்டு வீட்டையும் கூரை வீட்டையும் தான் பார்த்து வளர்ந்திருக்கிறாள். ஏதாவது 1-2 மோல்டு வீடுகள்தான் அவளது ஒட்டுமொத்த கிராமத்திலேயே இருக்கும். பிறகு சென்னைக்கு வந்த பிறகு நிறைய அடுக்குமாடி கட்டிடங்களை பார்த்திருக்கிறாள். ஆனால் அவற்றில் இருக்கும் அறைகள் அனைத்தும் சாதாரணமாகத்தான் இருக்கும். அரவிந்தின் வீடு கூட 3 மாடிகள் கொண்ட ஒரு சாதாரண வீடுதான். அப்படி இருக்கும் போது முதல் முறையாக இந்த மாளிகை வீட்டை பார்த்ததும் நயானாவிற்கு கை கால்கள் அனைத்தும் நடுக்கம் எடுக்க ஆரம்பித்தது. பாகம் 352. நயானாவின் வயிற்றில் வளர்வது தன் குழந்தைதான் என்று தெரிந்தவுடன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சொல்லி அர்ஜுன் நயானாவை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றுவிட வாழ்க்கையில் முதல் முறையாக இவ்வளவு பெரிய மாளிகையை பார்த்து நயானாவின் கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. சட்டென நயானாவிற்கு இந்த திருமணத்தை குறித்து அளவில்லாத பயம் தோன்ற ஆரம்பித்தது. இந்த வீடே இப்படி இருக்கு, இந்த வீட்ல இருக்கிறவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. இந்த கல்யாணம் இது நிஜமாவே சாத்தியப்படுமா
என்று நயானா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவள் தன் பின்னால் வருகிறாளா என்பதை கூட கவனிக்காமல் அர்ஜுன் அந்த அறையின் மற்றொரு கார்னருக்கு சென்றிருந்தான். நயானா தன்னால் முடிந்த அளவு வேகமாக நடந்து அர்ஜுனை தொடர்ந்து செல்ல முயன்றாள். ஆனால் அதற்குள்ளாக அர்ஜுன் மாடிக்கு சென்றிருந்தான். இப்போதுதான் வீட்டிற்குள்ளேயே நுழைந்திருந்த நயானா எங்கு செல்வது என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த இடத்திலேயே சிலை போல நின்றிருந்தாள். அந்த தரை மிகவும் சுத்தமாக பார்ப்பதற்கே ஏதோ பொக்கிஷம் போல் காட்சியளித்துக் கொண்டிருந்தது. அதில் கால் வைக்க கூட நயானாவிற்கு அச்சமாகத்தான் இருந்தது. அந்த நேரத்தில் அர்ஜுன் வீட்டுக்கு வந்துட்டானா என்று ஒரு நடுத்தர வயது பெண் குரல் கேட்டது. அதைத் தொடர்ந்து அர்ஜுன் சார் வீட்டுக்கு வந்துட்டாரு மேடம், சார் ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்காரு என்று கங்காவின் குரல் கேட்டது. என்னது பொண்ணா என்று ஆர்வமான குரல் கேட்கவும் நயானா அச்சத்தோடும் தயக்கத்தோடும் குரல் வந்த திசையில் நிமிர்ந்து பார்த்தாள். பணக்கார கணவனின் பணக்கார மனைவி என்பதை எடுத்து காட்டும் விதத்தில் வீட்டில் இருக்கும் போது அணிந்திருக்கும் உடையில் கூட மேனகாவின் பணக்காரத்தனம் தெளிவாக தெரிந்தது. நயானாவின் அருகில் வந்தவள் குழப்பத்தோடு நீ என்று கேட்டுவிட்டு நயானா பதில் சொல்வதற்கு முன்பாகவே, ஓ நீ அர்ஜுனோட ஃப்ரெண்டா இருக்கணும், கரெக்டா? பட் அர்ஜுன் இதுக்கு முன்ன கூட்டிட்டு வந்த பொண்ணு வேறங்கிறதால நான் ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் என்றாள். இதை கேட்டதும் நயானாவின் முகம் மாறியது. அப்படி என்றால் அர்ஜுன் இதுபோல் பல பெண்களை வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறானா என்று நயானா நினைத்து கொண்டிருக்க, அதையெல்லாம் கண்டு கொள்ளாத மேனகா நயானாவின் கையை பிடித்து அவளை அருகில் இருந்த சோஃபாவில் அமர வைத்து, கங்கா என்ன பாத்துட்டே இருக்க, போய் நம்ம அர்ஜுனோட ஃப்ரெண்டுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா என்று கங்காவை அதட்டினாள். நயானாவிற்கு அந்த விலை உயர்ந்த சோஃபாவில் அமர்வதற்கு கூட தயக்கமாக இருந்தது. நெளிந்து கொண்டே நின்றவள், பரவாயில்ல நான் இங்கேயே அர்ஜுனுக்காக வெயிட் பண்றேன் என்றாள் தயக்கத்தோடு. அதற்குள்ளாக அர்ஜுனும் மாடியிலிருந்து கீழே வந்திருந்தான். மேனகாவை பார்த்து புன்னகைத்தவன், மேனகா ஆண்டி நீங்களும் வீட்டுலதான் இருக்கீங்களா, வசதியா போயிருச்சு, நான் இப்பவே உங்க 2 பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் என்று சொன்னவன் நயானாவை பார்த்து, நயானா இவங்க என்னோட சித்தி மேனகா ஆண்டி என்றான். நயானாவும் ஒரு நடுக்கத்தோட புன்னகைத்து கை கூப்பி வணக்கம் ஆண்டி என்றாள். உண்மையிலேயே நயானாவின் பணிவு மேனகாவை கவர்ந்தது. நல்ல பொண்ணு என்றாள் புன்னகைத்துக் கொண்டே. அடுத்து மேனகாவை பார்த்த அர்ஜுன், மேனகா ஆண்டி இது நயானா என்னோட என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இடைமறித்த மேனகா, உன்னோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் கரெக்டா என்று கண்ணடித்துக் கொண்டு சொன்னவள், எனக்கும் நயானாவை பார்த்ததும் ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு, ரொம்ப அழகான அமைதியான பொண்ணா இருக்கா என்று மேனகா சொல்லிக் கொண்டிருக்க, உங்களுக்கு நயானாவை பிடிக்கும்னு எனக்கு முன்னவே தெரியும் ஆண்டி, அதான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் என்றான் சிரித்துக் கொண்டே. ரொம்ப நல்லது என்று சொன்ன மேனகாவிற்கு அதன் பிறகுதான் அர்ஜுன் என்ன சொன்னான் என்பதே தெளிவாக கேட்டது. அப்படியே அதிர்ந்து போனவள், என்னப்பா சொன்ன என்று தான் தவறாக எதுவும் கேட்டுவிட்டோமோ என்று மீண்டும் கேட்டாள் பொறுமையாக. மேனகாவை பார்த்து, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம் என்று அர்ஜுன் மேனகாவின் முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை கண்டு கொள்ளாமல், ஆன்ட்டி நம்ம ரேஷன் கார்டு எங்க, நானும் நயானாவும் இப்போ ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு தான் போறோம், எங்களோட ஐடி ப்ரூஃப் எங்க கிட்ட இருக்கு, ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரேஷன் கார்டும் கம்பல்சரி, சோ சீக்கிரம் ரேஷன் கார்டு எடுத்து கொடுங்க, நாங்க இன்னைக்கே போய் ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட்டு வந்துடுறோம் என்று ஏதோ பக்கத்து கடையில் போய் தக்காளி வாங்கி வருகிறேன் என்பது போல் அர்ஜுன் கூலாக சொல்லிக் கொண்டிருக்க மேனகாவிற்கு தூக்கி வாரி போட்டது. நயானாவையே உற்று பார்த்து, இது அன்எக்ஸ்பெக்டட் என்று சொன்னவள் அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன் இது ஒன்னும் விளையாட்டு காரியம் இல்லப்பா, இது கல்யாணம், எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க முடியாது, உங்க அப்பா வரட்டும் நம்ம அவர்கிட்ட இத பத்தி பேசலாம் என்றாள். வேகமாக தலையசைத்த அர்ஜுன், ஆண்டி இதுல அப்பா கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு, இது என்னோட வாழ்க்கை, நயானாவத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கோ டிஸ்கஸ் பண்றதுக்கோ என்ன இருக்கு என்றான். ஒரு நொடி மேனகாவிற்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா,
ஆனா இவ்ளோ அவசரமா எப்படி கல்யாண முடிவை எடுக்க முடியும்? அட்லீஸ்ட் உங்க அப்பா வீட்டுக்கு வரட்டுமே, அவர்கிட்ட நீ ஒரு இன்ஃபர்மேஷனாச்சும் சொல்லலாம்ல என்றாள் தன்மையான குரலில். எதையோ யோசித்த அர்ஜுன், ஓகே ஆண்டி, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், நான் இப்பவே அப்பாவுக்கு போன் பண்றேன் என்று சொன்ன அர்ஜுன் அப்போதே ராஜேந்திரனுக்கு போன் செய்து அனைத்தையும் சுருக்கமாக சொல்லிவிட்டு போனை வைத்தான். ராஜேந்திரன் என்ன சொன்னாரோ என்று நயானாவும் மேனகாவும் ஆர்வமாக காத்திருக்க இருவரையும் மாறி மாறி பார்த்தவன், அப்பா இப்ப உடனே வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு என்றான் அர்ஜுன். சரியாக 1 மணி நேரத்திற்கு பிறகு ராஜேந்திரன் வீட்டிற்குள் நுழையும் போதே கோபமே உருவாகத்தான் உள்ளே வந்தார். அர்ஜுனை எரித்து விடுவது போல் பார்த்தவர், நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் என்றார் உறுதியான குரலில். ஏன் சம்மதிக்க மாட்டீங்க என்று கண்களை சுருக்கி கேட்டான் அர்ஜுன். என்னது, ஏன் சம்மதிக்க மாட்டேனா? இது ராஜேந்திரன் குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை. நீ பாட்டுக்கு ரோட்ல போற வர பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வந்து இவளத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல முடியாது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த பொண்ணோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுமா உனக்கு? இவங்க அப்பா ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர். இந்த பொண்ணால நம்ம குடும்பத்துக்கு என்ன கொண்டு வர முடியும் என்று கேட்டவர் சுற்றி வளைக்காமல், இங்க பாரு அர்ஜுன், ராஜேந்திரன் குடும்பத்துக்கு வரப்போற மருமக நம்ம குடும்பத்துக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இருக்கணும். கண்ட பொண்ணெல்லாம் மருமகளா ஏத்துக்க முடியாது என்றார். அர்ஜுனும் தீர்க்கமான குரலில், அப்பா, நான் உங்களை மருமகளா ஏத்துக்க சொல்லி கேட்கவே இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நீங்க என் கூட வாழ்றதுக்கு ஒரு பொண்ணு தேடுற மாதிரி தெரியல, ஏதோ பிசினஸ் பார்ட்னர் தேடுற மாதிரி தான் இருக்கு என்றான். கோபமாக அர்ஜுனை பார்த்த ராஜேந்திரன், அப்படித்தான் வச்சுக்கோயேன் என்று ஏதோ சொல்ல வர அதற்குள் நயானாவின் தோளில் கை போட்டு தன்னோடு நெருக்கமாக நிற்க வைத்த அர்ஜுன், நயானா என்னோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கா, சோ நான் அவளைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதுவும் இப்பவே என்றான் தீர்க்கமான குரலில். இதை கேட்டதும் ராஜேந்திரனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. அவர் நயானாவையே நம்ப முடியாத பார்வை பார்த்து கொண்டிருந்தார். அர்ஜுன் அங்கிருந்து கொஞ்சம் கூட அசையாமல் பிடிவாதமாக நயானாவின் தோளில் கை போட்டு கொண்டு நின்றிருந்தான். ஆனால் நயானாவிற்குத்தான் இப்படி நிற்பது கூச்சமாக இருந்தது. முதல் சந்திப்பிலேயே அவள் ஒரு கேவலமான பெண் என்னும் அளவிற்குத்தான் அனைவரது பார்வையும் இருந்தது. இந்த பார்வையை நயானாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த நொடியே இங்கிருந்து மறைந்துவிடும் மாய சக்தி தனக்கு தெரிந்திருக்க கூடாதா என்று மனதிற்குள்ளேயே மருகியவள் தலையை கூட உயர்த்தாமல் மென்மையான குரலில், அர்ஜுன், நான் இப்போ கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு யாருடைய பதிலுக்கும் காத்திருக்காமல் வேகமாக கதவை நோக்கி சென்றாள். ஒரு முறை நயானாவை திரும்பி பார்த்த அர்ஜுன் ராஜேந்திரனை பார்த்து, அப்பா, நான் நயானாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இதுல எந்த மாற்றமும் இல்ல என்று உறுதியாக சொன்னவன் வேகமாக சென்று நயானாவின் கையை பிடித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்றான். ராஜேந்திரன் இன்னும் கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தார். ஒருமுறை ராஜேந்திரனை பார்த்த மேனகா வேகமாக அர்ஜுனின் பின்னால் சென்று நயானாவை பார்த்து புன்னகைத்தவள், நயானா, இங்க நடந்ததெல்லாம் நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காதமா. உங்க அங்கிளுக்கு இப்படித்தான் அதிகமா கோபம் வரும். அதுக்காக அவருக்கு உன்னை பிடிக்காமல்லாம் இல்ல, அவர் பேசினதெல்லாம் அந்த அர்த்தத்துல பேசல என்று ஏதோ சொல்லி சமாளிக்க முயன்றவள் அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன், நீ இப்போ நயானாவ அவளோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போப்பா. உங்க அப்பாவோட கோபத்தை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே, நான் அவர்கிட்ட பொறுமையா பேசுறேன் என்றாள். ஒரு சிறு புன்னகையோடு மேனகாவை பார்த்த அர்ஜுன், ஆமா ஆண்டி, இந்த விஷயத்துல நான் உங்ககிட்ட தான் ஹெல்ப் கேட்க முடியும். இந்த வீட்லயே அப்பா கட்டுப்படுறது உங்க வார்த்தைக்கு மட்டும்தான். நீங்க என்ன சொன்னாலும் அப்பா கேப்பாரு. சோ நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்றான். இதை கேட்ட மேனகாவிற்கு தொண்டை அடைத்தது. நீங்க என்ன சொன்னாலும் அப்பா கேப்பாரு என்று அர்ஜுன் சொன்னதுதான் அவளை ஸ்தம்பிக்க வைத்தது. ஒருவேளை ராஜேந்திரன் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றால் அதுவும் அவள் சொன்னதால் தான் நடந்தது என்று அர்ஜுன் நினைத்து கொள்வான். இப்போது அவள் தலையில் பெரும் பாரம் ஏறியது போல் தோன்றியது. ஒருமுறை நயானாவின் வயிற்றை பார்த்தவளின் முகத்தில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு உணர்ச்சி தோன்றியது. ஒரு பெருமூச்சு விட்டவள், நீ ஒன்னும் கவலைப்படாத அர்ஜுன்,
என்னோட குட் நியூஸ்க்காக காத்திரு என்றாள். அர்ஜுனும் மௌனமாக தலையசைத்து விட்டு நயானாவை அழைத்து கொண்டு மாதவியின் வீட்டிற்கு சென்றான். அந்த குட் நியூஸிற்காக அவன் நீண்ட நேரம் காத்திருக்கும் தேவையில்லாமல் அவன் மாதவியின் வீட்டிற்குள் நுழையும் முன்பே மேனகாவிடமிருந்து போன் வந்தது. அர்ஜுன், உங்க அப்பா உங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா இன்னைக்கு ஆல்ரெடி ரொம்பவே லேட் ஆகிருச்சு. கல்யாணத்தை நாம ரொம்ப அவசரமா பண்ண வேணாம். ஒரு நல்ல நாளா பார்த்து ஏற்பாடு பண்ணலாம். எனிவே அர்ஜுனுக்கு சந்தோஷம்தான். இப்போ இருந்தே நீ உன்னோட கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் என்று மேனகா சொல்லவும் அர்ஜுனின் முகம் பிரகாசமானது. மேனகா ஆண்டி, தேங்க்யூ சோ மச். உங்களால அப்பாவை சம்மதிக்க வைக்க முடியும்னு எனக்கு தெரியும். யூ ஆர் சோ கிரேட் ஆண்டி என்று ஆர்வ கோளாறில் மேனகாவை புகழ்ந்து விட்டு போனை வைத்தான். அவன் பேசியதை வைத்தே மேனகா என்ன சொல்லி இருப்பாள் என்பது நயானாவிற்கு புரிந்தது. அவள் முகத்திலும் புன்னகை தோன்றியது. நயானா வீட்டிற்கு வந்த நேரம் அங்கு அவந்திகா இல்லை. ஆகாஷிடமிருந்து கால் வந்ததால் அவள் மீண்டும் அவர்கள் கேம் ட்ரைனிங் சென்டருக்கு சென்றிருந்தாள். ஆகாஷ் கேட்ட சந்தேகங்களை எல்லாம் தீர்த்துவிட்டு அவர்கள் பிராக்டிஸ் செய்வதை அவந்திகா பார்த்து கொண்டிருந்த போது அவளுக்கு அரவிந்திடமிருந்து போன் வந்தது. அவந்திகா போனை அட்டெண்ட் செய்ததும், அவந்திகா, நீ எப்போ வீட்டுக்கு கிளம்புவ என்றான் அரவிந்த். ஏன், என்ன விஷயம் என்று அவந்திகா கேட்க, ஒன்னும் இல்ல, நான் இப்ப கிளம்ப போறேன். அதான் நீயும் இப்ப கிளம்புற மாதிரி இருந்தா போற வழியில நம்ம ட்ரைனிங் சென்டர்ல வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கலான்னு கேட்டேன் என்றான் அரவிந்த். இதை கேட்டதும் அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. ஏனென்றால் அரவிந்தின் ஆபீஸிற்கும் இந்த ட்ரைனிங் சென்டருக்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பயணம் செய்ய வேண்டும். வரும் வழியில் இவர்கள் வீட்டை கடந்துதான் வர வேண்டும். ஆனால் அவன் போற வழியில் என்று சொன்னதை நினைத்து சத்தமாகவே சிரித்தவள், எனக்கு இங்க வேலை முடிஞ்சிருச்சு, எப்ப வேணும்னாலும் கிளம்பலாம். மிஸ்டர் அரவிந்த் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் என்றாள் விளையாட்டாக. மிஸ்ஸஸ் அரவிந்த் வெயிட் பண்ணுனா மிஸ்டர் அரவிந்தால தாங்க முடியாதே. சோ நீ இப்பவே பேக் பண்ணிட்டு வெளியே வா. மிஸ்டர் அரவிந்த் தன்னோட ராக்கெட்டோட மிஸ்ஸஸ் அரவிந்த்க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு என்றான். அவன் சொன்னதை கேட்டு இன்னும் சத்தமாக சிரித்த அவந்திகா தனது பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வர அங்கு அவளுக்காக அரவிந்த் காத்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் அவந்திகாவின் மனம் குதூகலிக்க ஆரம்பித்தது. அப்போ இவன் வெளியே நின்னுட்டு தான் போன் பண்ணுனானா என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டவள் உற்சாகமாக ஓடிச் சென்று அரவிந்தின் காரில் ஏறினாள். இந்த இடம் சிட்டிக்கு ஒதுக்குப்புறமான இடம் என்பதால் இங்கு பத்திரிகையாளர்கள் குறித்த அச்சமெல்லாம் எப்போதும் இருந்ததில்லை. ஆனால் அவந்திகா காருக்குள் உட்காரும் போது அவள் மீது ஏதோ பிளாஷ் பட்டது போல் இருந்தது. அவந்திகா சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருக்க இப்போது அரவிந்தும் வெளியே எட்டி பார்த்து, என்னாச்சு அவந்திகா, என்ன பாத்துட்டு இருக்க என்றான். இல்ல, யாரோ நம்மள போட்டோ எடுத்த மாதிரி இருந்துச்சு என்றாள் அவந்திகா. வாய்ப்பே இல்ல அவந்திகா, இந்த இடத்துக்கு யாரு வர போறாங்க? அதுவும் இல்லாம இது நைட் நேரம், சோ யாரும் இங்க இருக்க வாய்ப்பில்ல என்றான் அரவிந்த். ஆமா அரவிந்த், இது என்னோட கற்பனையாத்தான் இருக்கணும் என்று சொன்னவள் அதை பற்றி பெரிதாக யோசிக்காமல் காரில் ஏறினாள். அவர்கள் சற்று தூரம் சென்றதும் கையில் கேமராவோடு அங்கிருந்த பெரிய மரத்திற்கு பின்னால் இருந்து ஒருவன் எட்டி பார்த்தான். என்னதான் அவன் முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தாலும் அவன் அளவில்லாத சந்தோஷத்திலும் இருந்தான். பாகம் 353. அவந்திகாவும் அரவிந்தும் காரில் செல்வதை போட்டோ எடுத்த ரிப்போர்ட்டர் உடனடியாக ரேகாவிற்கு கால் செய்தான். ரேகா போனை எடுத்ததும், டெபுட்டி மேனேஜிங் எடிட்டர், இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற போட்டோவை பார்த்தா நீங்க எனக்கு பாராட்டு விழாவே வச்சிருவீங்க தெரியுமா என்றான் சந்தோஷமான குரலில். அப்படி என்ன போட்டோ எடுத்த என்று ரேகா சலிப்பாக கேட்க, மேடம், நம்ம அவந்திகாவும் இல்ல அம்ரிதா ரோஹனும் சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜு ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ எனக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் அம்ரிதா ரோஹனை ட்ரைனிங் சென்டர்ல இருந்து அரவிந்த் ராஜே கார்ல வந்து பிக்கப் பண்ணிட்டு போறாரு. கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உறவு இருக்கு. ஒருவேளை அவந்திகா அரவிந்த் ராஜோட கள்ளக்காதலியா இருப்பாளோ என்று இந்த ரிப்போர்ட்டர் கேட்க இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ரேகாவின் முகத்தில் ஒரு வில்லத்தனமான புன்னகை தோன்றியது. சீக்கிரமா அந்த போட்டோ எடுத்துட்டு நம்ம நியூஸ் ஏஜென்சிக்கு வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணு. இந்த முறை நம்ம நியூஸ் ஏஜென்சிய யாராலையும் மிஞ்ச முடியாது. ஒரே கல்லுல 2 மாங்கா. அரவிந்த் ராஜ், அம்ரிதா ரோஹன்
என்று சொன்ன ரேகாவின் மனதில் பல திட்டங்கள் ஓட ஆரம்பித்தது. அதே நேரம் அவந்திகாவும் அரவிந்தும் இது எதுவும் தெரியாமல் காரில் சென்று கொண்டிருந்தார்கள். கடந்த சில நாட்களாக அரவிந்திற்கு அதிகப்படியான வேலை இருந்ததால் அவன் நன்றாக சாப்பிடாமல் தூங்காமல் பார்ப்பதற்கே இளைத்து போய் இருந்தான். இதை பார்த்த அவந்திகாவின் இதயம் லேசாக கனத்தது. பாசமாக அரவிந்தை பார்த்தவள், அரவிந்த், உங்களுக்கு டயர்டா இல்லையா என்றாள். சட்டென அவந்திகா இப்படி கேட்கவும் அவள் ஏன் இப்படி கேட்கிறாள் என்று புரியாமல் அரவிந்த் புதிராக அவந்திகாவை பார்த்தான். என்னாச்சு அவந்திகா, ஏன் சட்டுன்னு இப்படி கேட்கிற என்றான். இல்ல அரவிந்த், இந்த 1 மாசமா நீங்க எவ்வளவு தொடர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். எப்பவும் உங்க ஃபேஸ்ல இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லாம டயர்டா இருக்கீங்க. பாருங்க, உங்க உடம்பும் நல்லாவே இழைச்சிருச்சு என்றாள். இது அனைத்தும் அவளால் மட்டும்தான். இப்போது மட்டுமல்ல, 8 வருடத்திற்கு முன்னாலும் அரவிந்த் இப்படித்தான் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பான். எப்போதும் மற்றவர்கள் விஷயத்தில் பெரிதாக ஈடுபாடு காட்ட மாட்டான். ஆனால் யாராவது அவனை சீண்டிவிட்டால் அவ்வளவுதான். அடிமட்டம் வரை சென்று தன்னை சீண்டியவரை மண்ணை கவ்வ வைத்த பிறகுதான் தன் இயல்பு நிலைக்கு திரும்புவான். இப்போதும் அரவிந்த் ஒரு நடிகனாக நன்றாக ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவந்திகாவினால் தான் இப்போது அரவிந்தின் பாதையில் நரேன் குறுக்கே நுழைந்திருக்கிறான். இப்போது அவனை வீழ்த்துவதற்காக அரவிந்த் இரவு பகலாக ஓய்வின்றி உழைத்து கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் யோசித்து பார்த்த அவந்திகா, அரவிந்த், இதெல்லாம் என்னால தானே, ரொம்பவே சாரி அரவிந்த் என்றாள். இதை கேட்ட அரவிந்த் ஏதோ உலகிலேயே மிகப்பெரிய ஜோக்கை கேட்டது போல் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். அவந்திகாவிற்கே ஒரு நொடி அதிர்ச்சியாகி போனது. எப்போதும் சிரிப்பதற்கு கூலி கேட்கும் அரவிந்த் இன்று அவள் சீரியஸாக பேசிக் கொண்டிருக்கும் போது வாய்விட்டு சிரித்தால் ஆச்சரியமாகத்தானே இருக்கும். குழப்பமாக அரவிந்தை பார்த்த அவந்திகா, அரவிந்த், நான் ஒன்னும் தப்பா சொல்லிடலையே, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க, என்னாச்சு என்று எதுவும் புரியாமல் கேட்டாள். அதே சிரிப்போடு அவந்திகாவை பார்த்த அரவிந்த், மிஸ்ஸஸ் அரவிந்த், அஃப்கோர்ஸ் நான் டயர்டா இருக்கேன் தான், பட் இத சரி பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு என்றான் சீரியஸான டோனில். அவந்திகாவும் ஆர்வமாக, என்ன அரவிந்த், என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்றேன் என்று சொல்லவும், ஆமா மிஸ்ஸஸ் அரவிந்த், இந்த ஹெல்ப்ப உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். இனிமே நைட் நீங்க ஓவர் டியூட்டி பார்க்க வேண்டியிருக்கும், அப்பதான் இந்த டயர்ட்னஸ் எல்லாம் போகும் என்று அவன் அதே சீரியஸான டோனில் சொல்ல, அவன் என்ன சொல்கிறான் என்பது தெரிந்ததும் ஒரே நொடியில் அவந்திகாவின் முகம் பீட்ரூட் நிறத்தில் சிவந்து போனது. அரவிந்தும் இதைத்தான் எதிர்பார்த்தான். அரவிந்த் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த அவந்திகா, ஆனாலும் நீங்க இருக்கீங்களே அரவிந்த், வர வர உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம போயிட்டு இருக்கு என்று கொஞ்சம் கோபமும் நிறைய வெக்கமும் கலந்த குரலில் சொன்னாள். இந்த நேரம் அவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் வீட்டை நெருங்கிவிட்டார்கள். இன்னும் ஒரு நொடியில் அவர்கள் வீட்டை நெருங்கிவிடும் தூரம்தான் இருந்தது. ஆனாலும் அவந்திகாவின் இந்த கொஞ்சம் குரலும் அவள் முகத்தில் டன் கணக்காக அப்பி கிடந்த வெட்கமும் அரவிந்தை ஏதோ செய்தது. சட்டென காரை நிறுத்தினான். என்னாச்சு அரவிந்த், ஏன் வீட்டுக்கு போகாம இங்கேயே காரை நிறுத்தினீங்க என்று அவந்திகா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அரவிந்தின் ஒரு கை அவந்திகாவின் பின்னந்தலையிலும் மறுக்கை அவளது கன்னத்திலும் இருந்தது. வெக்கம் இல்லாம போறது நல்லதுதான், 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வெக்கப்பட்ட போதும் என்று சொல்லிக்கொண்டே அரவிந்த் அவந்திகாவின் இதழ்களை சிறை செய்திருந்தான். காரில் அரவிந்த் அவந்திகாவை முத்தமிடுவது இது முதல் முறை இல்லை என்றாலும் வீட்டிற்கு சில அடி தூரத்தில் நின்று கொண்டு அரவிந்த் இப்படி செய்ததும் அவந்திகாவின் இதயம் பதற்றத்தில் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இந்த இடத்தில் என்னதான் அதிக போக்குவரத்து இல்லை என்றாலும் போக்குவரத்து இல்லாமலும் இல்லை. ஓரிருவர் அங்கும் இங்கும் சென்று கொண்டுதான் இருந்தார்கள். இந்த சூழ்நிலை தந்த பதற்றத்தில் அவந்திகா தனது உதடுகளை இறுக்கமாக மூடியிருக்க, அரவிந்தோ கூண்டுக்குள் இருந்து தப்பி வந்த பசி அடங்காத பீஸ்ட் போல் தன் நாவை சாவியாக்கி அவந்திகாவின் பூட்டிய இதழ்களை திறந்து கொண்டிருந்தான். நொடிக்கு நொடி அவந்திகாவின் இதயம் பதற்றத்தில் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவந்திகாவின் பதற்றம் அரவிந்திற்கு இன்னும் உற்சாகத்தை அள்ளித்தர, அவன் இப்போதைக்கு அவந்திகாவை விடும் எண்ணம் இல்லாதவன் போல் அவள் இதழ் பூட்டை திறந்து நாவில் உலா சென்று கொண்டிருந்தான்.
காருக்குள் ஏசி ஓடிக்கொண்டிருந்தது. ஆனாலும் அவந்திகாவிற்கு வியர்த்து கொட்டியது. காரில் இருக்கும் ஆக்சிஜனை எல்லாம் யாரோ உறிஞ்சி எடுத்தது போல் அவள் மூச்சுவிட சிரமப்பட்டு கொண்டிருக்க சட்டென அவந்திகாவை விடுவித்த அரவிந்த் அவளது கலவரமான முகத்தை பார்த்து ரசித்தான். உண்மையில் கூச்சமும் அச்சமும் கலந்திருந்த அவந்திகாவின் முகம் அவனை இன்னும் கிளர்ந்தெழச் செய்தது. அவ்வளவுதான், வீட்டிற்கு செல்ல போகிறோம் என்ற அவந்திகா நினைத்திருக்க தனது சீட் பெல்ட்டை கழற்றிவிட்டு அவந்திகாவை நெருங்கி வந்தவன் மென்மையான குரலில், அவந்திகா, இன்னும் நம்ம ஒரு டைம் கூட கார்ல ட்ரை பண்ணினதில்லையே என்றான். கார்ல என்ன ட்ரை பண்ணினதில்ல? அதான் இவ்வளோ நேரம் மூச்சு விட முடியாத அளவுக்கு முத்தம் கொடுத்தானே என்று யோசித்த அவந்திகாவிற்கு அப்போதுதான் அவன் என்ன சொன்னான் என்பதே தெளிவாக புரிந்தது. முன்பு இருந்ததை விடவும் அவளது முகம் பல மடங்கு அதிகம் சிவந்தது. அரவிந்த், நோ, வாய்ப்பே இல்ல என்றாள் பதற்றமான குரலில். அரவிந்த் வார்த்தைகளால் ஒன்றும் பேசவில்லை. அவனது ஒரு கை அவந்திகாவின் இடையை வளைத்து பிடித்திருக்க மறு கை அவளது சீட்டின் பின்பக்கமாக சாய்த்தது. அவந்திகாவிற்கு இருந்த படபடப்பில் அவள் வாயிலிருந்து வார்த்தைகள் வர மறுத்தன. அவள் கைகள் அரவிந்தை தடுக்க முயற்சித்த போதும் அது ஏதோ அரவிந்தை மசாஜ் செய்வது போல்தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் அவந்திகாவின் சீட் முழுமையாக சாய்க்கப்பட்டு அரவிந்த் அவள் மேல் பரவி இருந்தான். அவந்திகாவின் இதயம் துடித்துக் கொண்டிருக்க அவள் கண்கள் படபடத்துக் கொண்டிருக்க ஒரு நொடி அவளை பார்த்து ரசித்த அரவிந்த் அடுத்து கொடுத்த முத்தம் அவந்திகாவின் உயிர் வரை இறங்கி அவளை இந்த உலகத்தையே மறக்க வைப்பதாக இருந்தது. அவந்திகா தன் உணர்விற்கு வந்தபோது அவளது ஆடைகள் களைக்கப்பட்டிருந்தது. மனிதர்கள் நடமாடிக்கொண்டிருக்கும் சாலையில் இன்னும் சூரியன் முழுமையாக மறையாத வேளையில் காருக்குள் இப்படி இருக்கிறோம் என்று நினைக்கையில் அவந்திகாவின் உடல் நடுங்கியது. ஆனால் இப்போது அவளால் அசையக்கூட முடியாத அளவிற்கு அரவிந்த் அவளை இறுக்கமாக பிடித்திருந்தான். போதாக்குறைக்கு அவளுக்கு அவன் சீட் பெல்ட் வேறு போட்டு விட்டிருந்ததால் அவந்திகாவால் சுத்தமாக அசைய முடியவில்லை. அவள் வாய் மெதுவாக அரவிந்த், அரவிந்த் என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தது. அவள் கிட்டத்தட்ட அரை போதை நிலையில் அரவிந்தை பார்த்து கொண்டிருக்க கொஞ்சம் கொஞ்சமாக அவந்திகாவிற்குள் முன்னேறிய அரவிந்த் மெதுவாக அவள் காதருகே குனிந்து, அவந்திகா, டெய்லி இந்த வேலை செஞ்சு நான் எவ்வளோ டயர்டானாலோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் என்றான். அவந்திகாவின் முகம் மேலும் மேலும் சிவந்து போனது. இன்று அவளை வெட்கத்தின் உச்சத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தவன் போல் அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவந்திகாவை வெட்கி சிவக்க வைத்தது. சரியாக அவர்கள் கூடல் உச்சத்தை நெருங்கும் நேரம் கார் கதவு தட்டப்பட்டது. பதறி போன அவந்திகா எழுந்து உட்கார முயற்சிக்க சீட் பெல்ட் போடப்பட்டிருந்ததால் அவளால் அசையக்கூட முடியவில்லை. ஐயோ அரவிந்த், அவ்வளவுதான், நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் என்று அவந்திகா சொல்ல, சத்தம் போடாத என்று சைகை செய்த அரவிந்த் நிமிர்ந்து பார்க்க அந்த ரவுண்ட்ஸ் வந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் தான் காரை தட்டி கொண்டு நின்றார். உள்ளே இருந்து எந்த பதிலும் வராததால் அவர் கார் கண்ணாடி வழியே உள்ளே பார்க்க முயற்சிக்க, அரவிந்த் இப்போ என்று அவந்திகா பேச ஆரம்பிக்கும் போதே அவள் உதட்டில் ஒரு விரலை வைத்து பேச விடாமல் செய்தவன் அவள் காதருகே சென்று, வெளியிருந்து பார்த்தா உள்ள இருக்கிறது எதுவும் தெரியாது, பயப்படாத என்றான். சிறிது நேரம் தட்டி பார்த்த அந்த கான்ஸ்டபிள், காருக்குள்ள யாரும் இல்ல, ஆனா ஏன் இந்த கார் மட்டும் ரொம்ப நேரம் ஆடிட்டே இருந்துச்சு? காத்தடிச்சா கார் ஆடுமா என்ன என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு அங்கிருந்து சென்றார். அவர் அங்கிருந்து சென்றதும் தான் அவந்திகாவிற்கு மூச்சே வந்தது போல் இருந்தது. ஆனாலும் அனைத்தும் முடிந்து விடவில்லையே. அவ்வளவு சீக்கிரம் அரவிந்த் விடுவானா என்ன? வெளியே கேட்கும் வாகன இரைச்சல் சத்தத்தை கேட்டு அவந்திகா பதற பதற அவர்கள் கூடல் உச்சம் பெற்றது. உச்ச கட்டத்தில் முழு போதையாகி ஏதோ மெத்தையில் கிடப்பவள் போல் முனக ஆரம்பித்தவள் ஒரே நொடியில் தான் எங்கே இருக்கிறோம் என்பதை சுதாரித்துக் கொண்டு தன் உதட்டை அழுந்த கடித்துக் கொண்டாள். அனைத்தும் முடிந்த பிறகு மெதுவாக சீட் பெல்ட்டை கழற்றி அவந்திகாவின் கலைந்த ஆடைகளை சரி செய்ய உதவிய அரவிந்த் தன்னுடைய ஆடைகளையும் சரி செய்து கொண்டு கார் சீட்டை நிமிர்த்தி அவந்திகாவை நேராக உட்கார வைத்தான். அவந்திகா இன்னும் அந்த படபடப்பில் இருந்து வெளியே வராமல் முழித்துக் கொண்டிருக்க மென்மையாக அவளை பார்த்து சிரித்தவன் கலைந்த அவள் தலைமுடியை சரி செய்து கொண்டே அவள் காதோரம் குனிந்தவன், நல்ல பொண்ணு,
அமைதியா கோஆபரேட் பண்ணுன என்று லேசாக கண்கள் சிமிட்டி சொன்னான். அவ்வளவுதான். கொஞ்சம் நஞ்சம் அவளை விட்டு போயிருந்த வெட்கம் மீண்டும் வந்து அவள் முகத்தை சிவக்கச் செய்ததும், ஆனாலும் முன்பை போல் பொறுமையாக இருக்காதவள், பொறுக்கி நீ எல்லாம் ஹீரோவாடா, வில்ல செய்யற வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க என்றாள். இதை கேட்டு சிரித்த அரவிந்த் அவந்திகாவை நெருங்கி வந்து, நான் ரொமான்டிக் ஹீரோங்கிறத மிஸ்ஸஸ் அரவிந்த் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்றான். ஐயோ, இவனை என்ன பண்றது, தடிமாடு, கலண்ட கேஸ், பொறுக்கி, ஃப்ராடு என்று தன் மனதிற்குள்ளேயே வரிசையாக திட்டியவள், தள்ளி போடா என்று அவனை பிடித்து தள்ளினாள். சிரித்துக்கொண்டே அவளை விட்டு தள்ளி தனது சீட்டில் அமர்ந்த அரவிந்த், இங்க பாருங்க மிஸ்ஸஸ் அரவிந்த், இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சது நீதான். சோ என்ன பிளேம் பண்றதெல்லாம் அர்த்தமே இல்ல என்றான். என்னது, நான் ஆரம்பிச்சேனா என்று அவந்திகா கண்கள் விரிய கேட்க, அஃப்கோர்ஸ் டயர்ட் ஆகிற அளவுக்கு வேலை செஞ்சிட்டேன்னு சொன்ன. நீ சொன்னது பொய்யாகிற கூடாதுல்ல. இதை தவிர வேற என்ன டயர்ட் ஆகிற வேலை செய்ய முடியும்? பட் இட்ஸ் ஓகே தியா, காருக்குள்ள பண்ணுனதும் ஜாலியா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் எங்க ட்ரை பண்ணலாம் சொல்லு என்று அரவிந்த் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் பேசிக் கொண்டிருக்க, ஐயோ அரவிந்த், ஏன் இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பிளீஸ் தயவு செஞ்சு காரை ஸ்டார்ட் பண்ணுங்க என்றாள். கூலாக கைகளை நீட்டி நெட்டி முறித்த அரவிந்த், காரை ஸ்டார்ட் பண்ணலாம் தான், ஆனா உன் மூஞ்சிய பார்த்தா நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க போல என்றான். அவந்திகா நிமிர்ந்து கண்ணாடியில் அவள் முகத்தை பார்க்க, அவள் இன்னும் அந்த இன்சிடென்ட்டை விட்டு மீண்டு வராதவள் போல அவள் முகம் சிவந்து கிடந்தது. அதே நேரம் அரவிந்தோ இப்படி ஒரு விஷயம் நடந்தே இராதது போல், சொல்ல போனால் முன்பை விட அதீத எனர்ஜி கிடைத்தவன் போல் குதூகலமாக அமர்ந்திருந்தான். கார் கண்ணாடியை இறக்கிவிட்ட அவந்திகா அந்த குளுமையான புதிய காற்றை சுவாசித்துக் கொண்டே அரவிந்தின் முகத்தை பார்க்க அவள் உதடுகளிலும் லேசான புன்னகை தோன்றியது. அதை கவனித்த அரவிந்த், தியா உண்மைய சொல்லு, உனக்கு இது பிடிச்சிருந்துச்சு தானே என்று கண்ணடித்துக் கொண்டே கேட்டான். ஆம் என்பது போல் தலையசைக்க வந்த அவந்திகா, இது 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 எப்படி பிடிக்கும்? நீங்க இருக்கீங்களே அரவிந்த், சரியான பைத்தியம் என்று திட்டிவிட்டு வேறு பக்கமாக திரும்பிக் கொண்டாள். அவர்கள் அந்த இடத்தை விட்டு காரை எடுத்துக்கொண்டு கிளம்புவதற்கு அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆகிவிட்டது. அவர்கள் வீட்டிற்கு வந்தபோது வீட்டு வாசலில் ஒரு விலை உயர்ந்த கார் பார்க் பண்ணப்பட்டிருப்பதை பார்த்த அவந்திகாவிற்கும் அரவிந்திற்கும் அது அர்ஜுனின் கார் என்று தெரிந்தது. இந்த அர்ஜுன் இங்க என்ன பண்றான்? அம்மாவை பார்க்க வந்திருப்பானா இருக்கும் என்று நினைத்து கொண்டே இருவரும் உள்ளே சென்றனர். பாகம் 354. அரவிந்தும் அவந்திகாவும் வீட்டிற்குள் நுழைந்த நேரம் அங்கு வாசலில் அர்ஜுனின் கார் நின்று கொண்டிருந்தது. இவன் எதுக்கு வந்திருக்கான்? திரும்பவும் அம்மாவை டென்ஷன் ஆக்க போறான் என்று நினைத்து கொண்டே இருவரும் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். உள்ளே ஏதாவது கலவரம் நடந்து கொண்டிருக்கும் என்று பயந்த அரவிந்த் காரிலிருந்து சாவியை கூட எடுக்காமல் பதறி அடித்துக் கொண்டு உள்ளே ஓட, அவந்திகாதான் காரை ஆஃப் செய்துவிட்டு சாவியை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தாள். உள்ளே இவர்கள் எதிர்பார்த்தது போல் எந்த யுத்தமும் நடைபெறவில்லை. எப்போதையும் விட அமைதியான நிலை நிலவியது. என்னடா இது அதிசயம், அர்ஜுன் வீட்டுக்கு வந்திருக்கான், வீடே அமைதியா இருக்கு, ஒருவேளை திருந்திட்டானா என்ன என்று நினைத்து கொண்டே அவந்திகா உள்ளே சென்றாள். அவந்திகாவை பார்த்ததும் மாதவி அப்போதே துள்ளி குதித்து ஓடி அங்கே வந்துவிடும் அளவிற்கு ஆர்வத்தில் இருந்தார். அவரது பேச்சு கூட முக்கால்வாசி குணமாகி இருந்தது. பொம்மி இங்க வாயே, இந்த அர்ஜுன் என்ன சொல்றான் கேளு, அவன் கல்யாணம் பண்ணிக்க போறானா என்றாள் சந்தோஷமாக. என்னது கல்யாணமா? இதனடா சட்டுன்னு இப்படி ஒரு மாற்றம்? அவந்திகா அதிர்ச்சியாக அரவிந்தை பார்க்க, அரவிந்த் பெரிதாக எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் அங்கிருந்த சேரில் மிகவும் சௌகரியமாக அமர்ந்தான். அவந்திகா அருகில் வந்ததும் அவளின் கையை பிடித்து தன் அருகில் அமர வைத்த மாதவி, நாங்க எவ்வளவு நேரம் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? ஆமா,
ரொம்ப நேரமா பக்கத்து வீட்டு வாசல்ல உங்க கார் பார்க் பண்ணி இருந்துச்சே, அவ்வளோ நேரம் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்றாள். அவந்திகாவின் முகம் சட்டென சிவந்து போனது. அவள் இதயம் படபடக்க ஆரம்பித்தது. நல்ல வேளையாக அதை சரியாக கவனிக்காத மாதவி தொடர்ந்து பேச ஆரம்பித்தாள். நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மேட்டரை டிஸ்கஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பார்த்தா எதிர்ச்சியா சிசிடிவி கேமராவை பார்க்கல, உங்க கார் பக்கத்து வீட்டு வாசல்ல பார்க் பண்ணிருக்கிறத பார்த்தேன். ரொம்ப நேரமா நீங்க வரவே இல்லைன்னதும் நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். யாரையாவது அனுப்பி உங்களை பார்த்துட்டு வர சொல்லலான்னு நினைச்சேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க என்றாள். அவந்திகாவிற்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. எதுவும் பேசாமல் அரவிந்தை எரித்து விடுவது போல் முறைத்து பார்த்தவள் மாதவியை பார்த்து சமாளிக்கும் விதமாக சிரித்து வைத்தாள். முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாத அரவிந்த் தன் தொண்டையை செருமிவிட்டு அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன் என்னாச்சு, ஏன் சட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிளான் பண்ணிருக்க என்றான். இந்த கேள்வி மாதவிக்கும் நியாயமாக படவும் அவந்திகாவின் மீதிருந்து பார்வையை திருப்பியவள் இப்போது அர்ஜுனை பார்த்து, ஆமாப்பா, ஏன் சட்டுன்னு உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்க என்றாள். அர்ஜுன் இருவரது கேள்விக்கும் பதில் சொல்லாமல் தனக்கு எதிரே இருந்த டீ டேபிளை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். மாதவிக்கு உடல் நலம் சரியில்லாமல் போனதற்கு பிறகு இப்போதுதான் முதலில் அவன் இங்கு மாதவியை பார்க்க வந்திருக்கிறான். இன்றும் கூட அவன் மாதவியை பார்க்கும் நோக்கத்தில் இங்கு வரவில்லை. நயானாவை டிராப் செய்வதற்காகத்தான் வந்தான். ஆனால் நயானாதான், அர்ஜுன், உங்க அம்மா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல வேணாமா? யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாம வேற யாராவது அவங்க கிட்ட சொன்னா இதை கேட்டு அவங்க எவ்வளவு துடிச்சு போவாங்க என்றாள். நயானா சொன்னதை கேட்டதும் அர்ஜுனிற்கு மாதவியின் உடல் நலன்தான் கண்முன் தோன்றியது. அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வீட்டிற்குள் நுழைந்தான். அவர்கள் உள்ளே நுழைந்த நேரம் மாதவி வாக்கிங் ஸ்டிக்கை வைத்து மெல்ல மெல்ல நடக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். இந்த ஒரு மாத காலத்தில் மாதவியின் முகத்தில் நிறைய சுருக்கங்கள் தோன்றியிருந்தன. அவளது முடியும் கூட ஒன்றிரண்டு நரைத்திருந்தன. அர்ஜுனுக்கு ஏதோ தன் அம்மாவிற்கு ஒரே மாதத்தில் 10 வயது கூடிவிட்டதை போல் தோன்றியது. ஏன் என்று தெரியவில்லை. இந்த நிலையில் மாதவியை பார்ப்பதற்கு அர்ஜுனிற்கு அவன் இதயமே வலிப்பது போல் இருந்தது. தன்னை பெற்றெடுத்து தன்னுடைய 11 வயது வரை தன்னோடு இருந்து கவனித்துக் கொண்ட தாய் அவனை விட்டு சென்ற போது அவனுள் தோன்றிய வெறுப்பும் கோபமும் அவளை இந்த வயதான உடல் நலம் குன்றிய தோற்றத்தில் கண்டதும் அனைத்தும் காணாமல் போனது. இதுவரை அவன் கொண்டிருந்த வெறுப்பு தூள் தூளாக நொறுங்கி போனது. அதனால்தான் அரவிந்த் வரும் வரை மாதவி காத்திருக்க சொன்ன போது கூட எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் நல்ல பிள்ளையாக அமைதியாக அரவிந்திற்கும் அவந்திகாவிற்கும் காத்திருந்தான். மாதவியிடம் தான் ஏன் இவ்வளவு மரியாதையாக நடந்து கொள்கிறோம் என்பது அவனுக்கே புரியவில்லைதான். ஆனால் இப்போது அரவிந்த் அந்த கேள்வியை கேட்டதும் நயானாவை நிமிர்ந்து பார்த்தான். சற்று நேரத்திற்கு முன் அவந்திகாவின் முகம் எப்படி சிவந்து போயிருந்ததோ அதே போல்தான் இப்போது நயானாவின் முகம் சிவந்திருந்தது. அவளது நிலையை உணர்ந்த அர்ஜுன் அரவிந்தை பார்த்து, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். இதுல என்ன அவசரமா கல்யாணம் பண்றது? எப்ப இருந்தாலும் கல்யாணம் பண்ணணும் தான். ஏன், நான் கல்யாணம் பண்றது உங்களுக்கு பிடிக்கலையா என்றான். அரவிந்த் பதில் சொல்வதற்குள் முந்திக் கொண்ட மாதவி, என்ன அர்ஜுன் இப்படி கேட்டுட்ட? அதப்படி நீ கல்யாணம் பண்ணிருக்கிறது எங்களுக்கு பிடிக்காம போகும். 1 மாசமா நயானா என்ன கூடவே இருந்து கவனிச்சுக்கிறா. நயானா எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் எனக்கு உடம்பு கூட குணமாகிட்ட மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்றாள். மாதவியின் பாராட்டுக்களை கேட்கவும் நயானாவின் முகத்தில் இன்னும் வெட்கம் கூடியது. அர்ஜுனிற்கும் ஒரு நொடிக்கு முன்னால் அவனுக்கு தோன்றிய அந்த ஒரு துளி கோபத்தையும் மாதவியின் இந்த உண்மையான வார்த்தைகள் தூள் தூளாக்கியது. அர்ஜுனை கூர்ந்து பார்த்த அரவிந்த், இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பாவும் சித்தியும் சம்மதிப்பாங்களா என்றான். இதை கேட்ட அர்ஜுனின் முகத்தில் மீண்டும் கோபம் துளிர்விட்டது. ஏன் சம்மதிக்க மாட்டாங்க? என் சந்தோஷம்தான் அவங்களுக்கு முக்கியம். அதனால நான் சொன்னதும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க
என்றான். அரவிந்த் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவன் முகத்தில் நக்கலாக ஒரு புன்னகை தோன்றியது. இதை கவனித்த மாதவி, நிலைமை மோசமாகி அது சகோதரர்களுக்குள் சண்டையாக வெடிப்பதற்கு முன்னால், கல்யாணத்துக்கான நாள்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா என்றாள். நாங்க நாளைக்கே எங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வர போறோம். ஆக்சுவலா இன்னைக்கே போலான்னு பிளான் பண்ணணும், பட் டைம் ஆகிருச்சு என்றான் அர்ஜுன். நல்லது நல்லது, ரொம்ப நல்லது என்று சிரித்த முகத்தோடு பதிலளித்தாள் மாதவி. அதற்கு பின் ஐவருமே ஒன்றும் பேசாமல் அந்த இடத்தில் ஒரு பெருத்த அமைதி நிலவியது. அர்ஜுனிற்கு அந்த இடத்தில் இருப்பதே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கவும், சரி நான் கிளம்புறேன் என்று சொல்லி எழுந்து நின்றான். சரிப்பா, போயிட்டு வா என்று மாதவி சொல்ல அரவிந்த் எதுவும் பேசாமல் சிலை போல் அமர்ந்திருந்தான். அவந்திகா தன் அருகே அமர்ந்திருந்த நயானாவின் கையை கிள்ளி சைகை செய்யவும், நான் போய் அவரை வழி அனுப்பிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அர்ஜுனின் பின்னால் வெளியே சென்றாள் நயானா. மிஸ்டர் அர்ஜுன், ஒரு நிமிஷம் என்று நயானா சொல்ல, என்ன என்பது போல் திரும்பி பார்த்த அர்ஜுன், நயானா, நமக்கு கல்யாணம் ஆக போகுது. நான் உன்னை நயானான்னு பேர் சொல்லித்தானே கூப்பிடுறேன். நீ மட்டும் எதுக்கு யாரையோ கூப்பிடுற மாதிரி மிஸ்டர் அர்ஜுன் சொல்லிட்டு இருக்க? சும்மா அர்ஜுன்னே கூப்பிடு என்றான் உரிமையாக. இதுவரை அர்ஜுன் நயானாவிடம் இவ்வளவு உரிமையாக பேசியது இல்லை என்பதால் ஒரு நொடி நயானாவின் மனம் துள்ளி குதித்தது. பிறகு மென்மையான குரலில் கொஞ்சம் வெட்கம் கலந்து, ஓகே அர்ஜுன் என்றாள். இதுவரை யார் யாரோ அர்ஜுன் என்று அவனை அழைத்திருக்கிறார்கள். ஏனோ இன்று முதல் முறையாக அவன் பெயர் மிகவும் அழகாய் இருப்பது போல் அர்ஜுனிற்கு தோன்றியது. நயானாவை பார்த்து மென்மையாக சிரித்தவன் காரில் ஏறி அங்கிருந்து சென்றான். அந்த கார் தன் கண்ணை விட்டு மறையும் வரை பார்த்து கொண்டிருந்த நயானாவிற்கு சட்டென ஒரு வெறுமை தோன்றியது போல் இருந்தது. இன்று மதியத்திலிருந்து நடந்த அனைத்தையும் யோசித்து பார்த்தாள். இது எல்லாம் நிஜத்தில் நடக்கிறதா, இல்லை அவளது பிரம்மையா என்பதை இன்னும் அவளால் நம்ப முடியவில்லை. அவள் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போது சட்டென அர்ஜுனின் கார் அவள் நிற்கும் இடத்திற்கு வந்தது. எதற்கு அவன் வருகிறான் என்று நயானா குழப்பமாக பார்த்து கொண்டிருக்க, இறங்கி நயானாவின் அருகே வந்தவன் ஒரு சிறு தயக்கத்தோடு, அது நான் இதுவரை யாரையும் லவ் பண்ணினது கிடையாது. சோ லவ் பண்ணும்போது எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாது. நான் ஏதாவது செய்ய மறந்துட்டாலோ, உனக்கு ஏதாவது தேவைனாலோ எனக்கு கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு, அப்புறம் என்று சொல்லி ஒரு நொடி எதுவும் பேசாமல் நின்றவன், அப்புறம் நான் கிளம்புறேன், வேற ஏதாச்சும் சொல்லணுமா என்றான். இல்லை என்று நயானா தலையசைக்கவும், அப்போ ஓகே, நாளைக்கு காலையில நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். இந்த நொடி இதுவரை நயானாவிற்கு இருந்த தாழ்வு மனப்பான்மை, அவள் ஒரு ஏழை அவன் ஒரு பணக்காரன் என்று இருந்த எண்ணம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் தவிடு பொடியானது. அவன் யாராக இருந்தால் என்ன, அவளுக்கு அவனை பிடித்திருக்கிறது, அவனுக்கு அவளை பிடித்திருக்கிறது. இதைவிட இருவர் இணைந்து வாழ்வதற்கு இந்த உலகில் வேறென்ன தேவை என்று நினைத்தாள். அவள் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அதே நேரம் அர்ஜுன் கார் கண்ணாடியின் வழியே கேட்டின் அருகே நின்று கொண்டு தன் காரையே பார்த்து கொண்டிருக்கும் நயானாவை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவள் தேகம் மெலிந்து பார்ப்பதற்கு மிகவும் வலு இழந்தவள் போல் தோற்றமளித்தாள். என்ன இந்த பொண்ணு சாப்பிடுறாளா இல்லையா? அவளுக்கு அவளை ஒழுங்கா கவனிச்சுக்கவே தெரியலன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகட்டும், நான் அவளை நல்லா பாத்துப்பேன் என்று தன்னை அறியாமல் சொன்னவனுக்கு தான் நடந்து கொள்வது எல்லாம் வித்தியாசமாக தோன்றியது. ஆனாலும் நயானா ஒரே நாள்ல நீ என்னை இவ்ளோ மாத்திருக்க கூடாது என்று தனக்கு தானே சொல்லி சிரித்து கொண்டான். இங்கு நயானா வீட்டிற்குள் வரும்போது மாதவி இன்னும் அந்த விஷயத்தை விடாமல் அதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தாள். சொல்லு பூமி, கார் ரொம்ப நேரமா பக்கத்து வீட்டு வாசல்லையே நின்னுட்டு இருந்துச்சு. அவ்வளோ நேரம் வீட்டுக்கு வராம அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்றாள். அவந்திகா என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்க தன் போனை பார்த்த மாதவி, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 பேரும் அங்கதான் நின்றுக்கீங்க. அவ்வளோ நேரம் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்றாள் விடாப்பிடியாக. 1 மணி நேரம் இல்ல,
1 மணி நேரம் அந்த கான்ஸ்டபிள் மட்டும் வராம இருந்திருந்தா இன்னும் 2 மணி நேரம் அங்க இருந்திருந்தா கூட உங்க புள்ள என்ன விட்டிருக்க மாட்டாரு. ஆனா நான் இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன் என்று தன் மனதிற்குள்ளேயே சொல்லிக் கொண்ட அவந்திகா மாதவியை பார்க்க மாதவி அவந்திகாவையே பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு நொடி என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்த அவந்திகா அரவிந்தை பார்த்து, அத்தை, இதெல்லாம் உங்க புள்ளனாலதான், அவர்கிட்டயே கேளுங்க என்று சொன்னவள், மாட்னியாடா மவனே, என்ன கோத்து விட்டா வேடிக்கை பாக்குற? நீதான் தைரியமான ஆளாச்சே, இப்ப சொல்லு, சொல்லித்தான் பாரு என்று அவந்திகா தன் வாய்க்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டிருக்க கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாமல் கூலாக மாதவியை பார்த்த அரவிந்த், அது ஒண்ணும் இல்லம்மா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்துருச்சு என்றான். அட பாவி, எவ்ளோ ஸ்மார்ட்டா பதில் சொல்றா பாரேன், ஃப்ராடு என்று அரவிந்தை திட்டிக் கொண்டிருந்தாள் அவந்திகா. அப்படி என்ன பெரிய போன், அவ்வளவுதான் வீட்டுக்கிட்ட வந்துட்டீங்க, வீட்டுக்குள்ள வந்து இந்த போனை அட்டன் பண்ண முடியாதா என்ன? என்னமோ போ அரவிந்த், அடுத்த டைம்லாம் உனக்கு இது மாதிரி கால் வந்துச்சுன்னா பொம்மைய வீட்டுக்கு அனுப்பிட்டு நீ மட்டும் பேசிட்டு இரு. 1 மணி நேரம் நீ பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருந்ததை கேட்டு பொம்மைக்கு போர் அடிச்சிருக்கும், தூங்கியே போயிருப்பா என்றாள். அரவிந்த் அடுத்து என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக இருக்க தன் தொண்டையை செருமிக் கொண்ட அவந்திகா, கரெக்டா சொன்னீங்க அத்தை, இவ்ளோ வயசாகிருச்சு, தனியா ஒரு போன் கால் பேச முடியாதா உங்களால? அதுக்கு கூடவா துணைக்கு ஆள் தேவை என்றாள். அவந்திகாவை கேலியாக பார்த்த அரவிந்த் லேசாக சிரித்து கொண்டே, அப்கோர்ஸ் அவந்திகா, இந்த கால் அட்டன் பண்றதுக்கு நீ என் கூட இருந்துதான் ஆகணும், நீ இல்லாம நான் எப்படி இந்த கால் அட்டன் பண்ண முடியும் சொல்லு என்றான். அத்தை முன்னாடி எப்படி பேசுறான் பார் பைத்தியக்காரன் என்று மனதிற்குள் அவனை வறுத்தெடுத்த அவந்திகா, கால் அட்டன் பண்றதுக்கு நான் எதுக்கு உங்க கூட இருக்கணும்? உங்களுக்கு கை இல்லையா என்ன? நெக்ஸ்ட் டைம் கால் வந்தா நீங்களே உங்க கையால போன் அட்டன் பண்ணுங்க என்றாள் பொய் கோபத்தோடு. நானே கால் அட்டன் பண்றதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு வைஃப் என்றான் கேலியாக. வெக்கம் கெட்டவன், நிறுத்துறானா பாரு, மவனை என் கையில கிடைக்காமலா போயிருவ, சாகடிக்கிறேன் பாரு உன்ன என்று மனதிற்குள்ளேயே சொல்லிக் கொண்ட அவந்திகா எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்க, போன் அட்டன் பண்றதுக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன சம்பந்தம்? வர வர இந்த சின்ன பசங்க என்ன பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியல என்று நினைத்து கொண்டாள் மாதவி. பாகம் 355. அவந்திகாவும் அரவிந்தும் பேசிக்கொண்டதை கேட்ட மாதவி, இந்த காலத்துல சின்ன பசங்க என்ன பேசிக்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை இது ஏதாவது இன்டர்நெட்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற விஷயமா என்ன? நான் தான் அப்டேட்ல இல்ல போல, புரியலன்னு கேட்டு இவங்க கிட்ட பல்பு வாங்குறதுக்கு பதிலா நம்மளும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கலாம் என்று நினைத்த மாதவி அவந்திகாவையும் அரவிந்தையும் மாறி மாறி பார்த்து, எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு, நீங்க 2 பேரும் உங்க ரூமுக்கு போங்க, வீட்டுக்கு வந்து இன்னும் நீங்க ஃப்ரெஷ்ஷாக கூட இல்ல என்றாள். இதை கேட்ட அவந்திகாவிற்கு தூக்கி வாரி போட்டது. என்னது, நாங்க பேசினதெல்லாம் அத்தைக்கு புரிஞ்சிருச்சா? ஐயோ கடவுளே, அத்தை என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க என்று நினைத்தவளின் முகம் சட்டென சிவந்து போனது. மாதவியை நிமிர்ந்து பார்க்க கூட அவளுக்கு தைரியமில்லை. அரவிந்தை முறைத்து பார்த்தாள். அரவிந்தோ இங்கு எதுவுமே நடக்காதது போல், உங்க ரூம்க்கு போங்க என்று மாதவி சொன்ன வார்த்தையை மட்டும் கப்பென்று பிடித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆனான். வேகமாக அவன் பின்னால் ஓடிய அவந்திகா மாதவி பார்க்காத நேரமாக அரவிந்தின் முதுகில் ஓங்கி ஒரு குத்து வைத்தவள், அரவிந்த், எல்லாம் உங்களாலதான் என்று அவனுக்கு மட்டுமே கேட்கும் குரலில் சீறினாள். அரவிந்தோ அவளை விளையாட்டாக திரும்பி பார்த்து, ஹே தியா, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேனா அப்புறம் நீ இன்னொரு கால் அட்டன் பண்ண வேண்டிய நிலைமை வந்துரும் என்றான். இதை கேட்ட அவந்திகா, அரவிந்த், நீங்க இருக்கீங்களே உங்களை என்று சொல்லி அவனை அடிக்க கை ஓங்க அவள் கையில் மாட்டாமல் நைசாக நழுவியவன் அப்படியே அவளை கையில் ஏந்தி கொண்டு படி ஏறினான். ஐயோ அரவிந்த், என்ன பண்றீங்க? அத்தை கீழே தான் இருக்காங்க, பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று சொன்னவள் அவன் கையில் இருந்து நழுவுவதற்கு போராடி கொண்டிருக்க, பார்த்தா என்ன நினைப்பாங்க? அவங்க மருமகளை நான் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன்னு நினைப்பாங்க என்றான் விளையாட்டாக. இதையெல்லாம் கதவோரம் நின்று பார்த்து கொண்டிருந்த நயானாவிற்கு அந்த காதல் ஜோடியை பார்த்து ஏக்கமாக இருந்தது.
இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து நயானா இவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள். சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கும் அன்பும் காதலும் தெளிவாக தெரியும். இதையெல்லாம் பார்த்த நயானாவிற்கு தனக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. இப்போதைக்கு அர்ஜுனுக்கும் எனக்கும் பெருசா காதல் எதுவும் இல்லைனாலும் நாங்களும் ஒரு காலத்துல இது மாதிரி வாழ்வோம் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டவள் அர்ஜுனோடு இருக்க போகும் நாட்களை நினைத்து இப்போதே வெட்கத்தில் முகத்தை மூடிக்கொண்டாள். பின்பு நயானாவும் மேலே தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த கெஸ்ட் ரூமிற்கு சென்றுவிட இப்போது மாதவியும் மரியாவும் மட்டும்தான் ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் போன் அடிக்கவும் டிவியில் இருந்த கவனத்தில் யார் அழைக்கிறார்கள் என்று கூட பார்க்காமல் போனை அட்டன் செய்து காதில் வைத்தாள் மாதவி. அவள் ஹலோ என்று சொல்வதற்கு முன்னாலேயே மறுபுறமிருந்து ராஜேந்திரனின் கோபமான குரல் கேட்டது. அர்ஜுன் ஏதோ ரோட்ல போற பொண்ண கூட்டிட்டு வந்து இதுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்றான், அத பத்தி உனக்கு தெரியுமா என்றார். ஒரு நொடி மௌனத்திற்கு பின் தெரியும் என்று பதிலளித்தாள் மாதவி. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டியா என்ன என்று அவர் கோபமாக கேட்க, நான் ஏன் சம்மதிக்காம இருக்கணும் என்று பதில் கேள்வி கேட்டாள் மாதவி. நீ என்ன பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணு கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. அவ சரியான பொண்ணா தெரியல. அவ ஏதோ திட்டத்தோட தான் அர்ஜுன் கிட்ட பழகிட்டு இருக்கணும். இவனும் அவளோட திட்டமெல்லாம் தெரியாம வயசு கோளாறுல அவளோட வலையில விழுந்துட்டான். ஒரு நல்ல அம்மாவா இதெல்லாம் சரியா வராதுன்னு நீ அவனுக்கு புத்தி சொல்றது போய் நீயே இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிருக்க. நீ எல்லாம் எந்த மாதிரியான அம்மா என்று சீறினான். ராஜேந்திரனின் இந்த முட்டாள்தனமான வார்த்தைகள் எல்லாம் மாதவிக்கு ஒன்றும் புதிது இல்லை. அவள் இது போன்ற அனைத்திற்கும் பழக்கப்பட்டவள்தான் என்பதால் அவன் பேசியது எதையும் கண்டு கொள்ளாமல், நான் சம்மதிச்சது இருக்கட்டும், நீங்களும் தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்கலனா எதுக்கு ஓகே சொல்லணும் என்றாள் நக்கலாக. ஒரு நொடி என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்த ராஜேந்திரன், அது நான் சம்மதிச்சேன்னா அது வேற விஷயம். நான் மட்டும் சம்மதிக்கலனா எங்க அப்பா பையன் உறவு கெட்டு போயிரும், அதனால வேற வழி இல்லாம சம்மதிச்சேன் என்றார். இதை கேட்டு சத்தமாக சிரித்த மாதவி, ஓகே, ஓஹோ, நீங்க பேசுறது ரொம்பவே நல்லா இருக்கு மிஸ்டர் ராஜேந்திரன். நீங்க சம்மதிக்கலானா உங்க அப்பா பையன் உறவு பாதிக்கும். ஆனா நான் சம்மதிக்காம என் பையன் கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கணும். புரியுது, எனக்கு உங்க திட்டம் நல்லாவே புரியுது என்றாள். இங்க பார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் கண்ட பொண்ணை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாது. அந்த பொண்ணு கர்ப்பமா இருந்தா இருந்துட்டு போகட்டுமே, அதனால என்ன? அவ குழந்தைய பெத்து குடுக்கட்டும். எங்க ராஜேந்திரன் குடும்பம் ஒரு குழந்தைய வளர்க்க மாட்டோமா என்ன? ஆனா அந்த பொண்ணு இந்த வீட்டோட மருமகளா ஆக முடியாது என்றார். இதை கேட்ட மாதவி அதிர்ச்சியான குரலில், என்னது, அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்காளா என்றாள். ஹஹோ, இப்ப உனக்கு புரியுதா? கல்யாணத்துக்கு முன்னவே வெக்கமே இல்லாம கர்ப்பமாகி அத வச்சு பிளாக்மெயில் பண்ணி வீட்டுக்குள்ள வர பாக்குறானா? அவ எவ்வளவு திட்டம் போட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சிருப்பா. இன்னும் உண்மையிலேயே அது அர்ஜுனோட குழந்தையான்னு வேற தெரியல என்று ராஜேந்திரன் பேசிக் கொண்டிருக்கும் போதே வேகமாக போனை தூக்கி போட்ட மாதவி சட்டென சோஃபாவில் இருந்து எழுந்து நின்றாள். அவளால் இப்போது நடக்க முடியாது என்பதை கூட மறந்து கையில் ஸ்டிக்கை கூட எடுக்காமல் மாதவி மாடிப்படியை நோக்கி செல்ல பதறி போன மரியா, ஐயோ மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று சொல்லி மாதவியின் கையை பிடித்தாள். நயானா, நயானா, நயானா என்று சந்தோஷத்தில் கூச்சலிட்டு கொண்டே மாதவி மரியாவின் உதவியோடு படியேறி செல்ல தனது அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நயானா பதறிப்போய் கீழே இறங்கி வந்தாள். நயானா, உண்மையாவே நீ கர்ப்பமா இருக்கியாமா? இது எவ்வளவு பெரிய விஷயம். இத பத்தி ஏன் நீ என்கிட்ட முன்னவே சொல்லல என்றாள் மாதவி பொய்யான கோபத்தோடு. சத்தத்தை கேட்டு வெளியே வந்த அரவிந்திற்கும் அவந்திகாவிற்கும் ஒரு புறம் மாதவி சொன்ன செய்தியை கேட்டு அதிர்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் ஆனந்தமாகவும் இருந்தது. மரியா, இப்பவே போய் நயானாவுக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு கொண்டு வா என்றாள் மாதவி. நயானாவின் அருகே வந்த அவந்திகா, ஹே நயானா, இப்ப புரியுது ஏன் 2 பேரும் இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு என்று விளையாட்டாக கேட்க நயானாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. இப்படி இங்கு வீட்டில் அனைவரும் சந்தோஷத்தில் இருக்க அப்போது இன்டர்நெட்டில் வைரல் ஆகி கொண்டிருந்த செய்தி யாருக்கும் தெரியவில்லை. சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜ் மனைவியை ஏமாற்றுகிறாரா?
இரவு நேரத்தில் ஒன்றாக சுற்றும் அரவிந்த் மற்றும் அம்ரிதா ரோஹன் என்ற அந்த வைரல் ஆர்டிக்கலின் தலைப்பு வைக்கப்பட்டிருந்தது. அவந்திகா எப்போதும் போல் அவள் போனை பார்த்து கொண்டிருக்கும் போது அவளது கேமிங் பேஜிலும் இன்ஸ்டாகிராமிலும் இருந்து அவளுக்கு மெசேஜ் வந்து குவிந்த வண்ணமாக இருந்தது. அந்த மெசேஜ்கள் அனைத்தும் அம்ரிதா ரோஹன் என்ற அக்கவுண்டிற்கு வந்து கொண்டிருப்பதை பார்த்த அவந்திகா இன்று காலையில் அவளை ரிப்போர்ட்டர்கள் போட்டோ எடுத்தார்களே, அதை பப்ளிஷ் செய்து விட்டார்களோ என்று நினைத்தாள். ஆனாலும் ரிங்டோன் போல் விடாப்பிடியாக மெசேஜ் டோன் கேட்டுக்கொண்டே இருக்கவும் அப்படி என்னதான் ஆனது என்று அவந்திகா தனது கேமிங் பேஜை ஓபன் செய்ததுதான் தாமதம். அடுத்த 2 நிமிடம் அவள் போனில் எந்த பட்டனும் வேலை செய்யவில்லை. அந்த அளவிற்கு மெசேஜ்கள் வந்து குவிந்து கொண்டிருந்தது. அவளது போன் இயல்பு நிலைக்கு வந்ததும் அவந்திகா வேக வேகமாக பிரைவேட் மெசேஜை திறந்து பார்க்க, அம்ரிதா ரோஹன், உங்களுக்கும் ஆக்டர் அரவிந்த் ராஜுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ஆர்டிக்கல்ல இருக்கிறதெல்லாம் உண்மையா? இப்போ நீங்களும் அரவிந்த் ராஜும் ஹோட்டல்ல இருக்கீங்களா என்று இது போன்ற பல மெசேஜ்கள் வந்து குவிந்திருந்தன. 2-3 மெசேஜ்களை ஓபன் செய்து பார்த்ததுமே அவந்திகாவிற்கு என்ன நடந்திருக்கும் என்பது ஓரளவிற்கு புரிந்தது. அரவிந்தும் அவந்திகாவும் அவர்களது கேம் ட்ரைனிங் சென்டரில் இருந்து கிளம்பும் போது ஏதோ அவள் மீது பிளாஷ் அடித்தது போல் இருந்தது என்று சொன்னாலே, அது அவளுடைய கற்பனை இல்லை. அங்கு யாரோ உண்மையிலேயே அவர்களை புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள். அதுதான் இப்படி வைரலாகி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அவந்திகா அந்த சர்ச்சைக்குரிய ஆர்டிக்கிளை தேடி பார்த்தாள். அந்த ஆர்டிக்கிள் காசிப் நியூஸ் ஏஜென்சியால் வெளியிடப்பட்டிருந்தது. இது ரேகாவின் வேலைதான் என்பதை அவந்திகாவிற்கு சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டுமா என்ன? அதில் அவந்திகா அரவிந்தின் காரில் ஏறுவது போல ஒரு புகைப்படம் இருந்தது. அதில் அவந்திகாவின் முகம் தெளிவாக இல்லாமல் நியூஸ் பேப்பர் எத்திக்ஸ் காரணமாக மறைக்கப்பட்டிருந்தது. அதற்கு கீழே, அம்ரிதா ரோஹன் ட்ரைனிங் முடிந்து வரும்போது ஆக்டர் அரவிந்த் ராஜ் வந்து அவளை பிக்கப் செய்தார் என்றும் அதை தொடர்ந்து இருவரும் ஒரு ஹோட்டலுக்கு சென்றிருக்கிறார்கள் என்று போடப்பட்டிருந்தது. அதுவும் இல்லாமல் அவந்திகா காரின் முன்னாடி சீட்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்வது போல் போட்டோ இருந்ததால் கண்டிப்பாக அரவிந்த் மனிதாபிமானத்தோடு லிப்ட் கொடுத்தான் என்று அவனது ஃபேன்களால் வாதாட முடியவில்லை. இந்த ஆர்டிக்கிளின் கீழே ஒரு மிகப்பெரிய கமெண்ட்டும் போடப்பட்டிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அம்ரிதா ரோஹன் இத்தனை நாளா ஏன் வெளி உலகத்துக்கு தன்னோட முகத்தை காட்டாம இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் கேள்வி இருந்துச்சு. நம்ம நினைச்ச மாதிரி அவங்க ஒன்னும் அசிங்கமா இல்ல, ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க குரலும் அழகா இருக்கு. கேமிங்லயும் அவங்களுக்கு நல்ல திறமை இருக்கு. அப்படி இருந்தும் அவங்க பப்ளிக்கா தன்னோட முகத்தை காட்டாம இருக்காங்கன்னா அவங்க எதையோ மறைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். செகண்ட், அந்த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஆங்கருக்கான காம்படிஷன் நடக்கும்போது அரவிந்த் ராஜ் வெளிப்படையாவே என்னோட ரோல் மாடல் அம்ரிதா ரோஹன் தான், அவங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதுவும் இல்லாம இந்த போட்டோவை பாருங்க, அம்ரிதா ரோஹனோட ஃபேஸ் தெரியலனாலும் அவங்களோட பாடி லாங்குவேஜ்ல இருந்தே சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜுக்கும் அம்ரிதா ரோஹனுக்கும் ஏதோ ஒரு டீப்பான உறவு இருக்குங்கிறத உறுதிப்படுத்துது என்று போடப்பட்டிருந்தது. சோ எனக்கு தெரிஞ்சு அம்ரிதா ரோஹன் ஆக்டர் அரவிந்த் ராஜோட ஆசை நாயகியா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு என்றிருந்தது அந்த கமெண்ட். அந்த ஆர்டிக்கிள் எவ்வளவு ரீச் ஆனதோ அதை விட அதிகமாக அந்த கமெண்ட் ரீச் ஆனது. இதை பார்த்த அரவிந்தின் ரசிகர்கள் அனைவரும் அம்ரிதா ரோஹனின் கேமிங் பேஜிற்கும் சோசியல் மீடியா அக்கவுண்டிற்கும் சென்று அம்ரிதா ரோஹன் புகழ் அடைவதற்காகத்தான் இப்படி ஒரு நியூஸை அவளே உருவாக்கி இருக்கிறாள் என்று சொல்லி அவளை கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பித்தார்கள். அட ஏன்பா எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அரவிந்த் ராஜுக்கு அம்ரிதா ரோஹனோட கேமிங் பிடிக்கும்னு சொல்லியிருந்தார்ல, மேபி 2 பேரும் கேம் விளையாடுறதுக்காக கூட ஒன்னா இருந்திருக்கலாம் என்று ஒரு கமெண்ட் போடப்பட்டிருந்தது. அந்த கமெண்ட்டும் அரவிந்தின் மென்மையான ஆதரவாளர்களிடம் தீவிரமாக பரவ ஆரம்பித்தது. இதையெல்லாம் பார்த்த அவந்திகாவிற்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. உண்மையில் வந்திருந்த செய்திகளை விடவும் அரவிந்தை பற்றிய செய்தி மட்டும் எப்படி காட்டுத்தீ போல் பரவுகிறது என்பதைத்தான் அவந்திகாவால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவந்திகா கேமிங் பேஜை விட்டு வெளியே வரலாம் என்று நினைக்கும் போது அவளுக்கு மற்றொரு பிரைவேட் மெசேஜ் வந்தது. ஆனாலும் அம்ரிதா ரோஹன், நீ ரொம்பவே லக்கி ஃபெல்லோ தான். ஆக்டர் அரவிந்த் ராஜ் கூட ஒன்னா இருக்கிற வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. அரவிந்தோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் பத்தி எங்க எல்லாருக்கும் தெரியும். அவரோட பெட்ரூம் ஸ்கில்ஸ் எப்படி என்று இருந்தது அந்த மெசேஜ். இதை பார்த்த அவந்திகாவிற்கு கோபம்தான் வந்தது.
வெளியே என்ன கலவரம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு என்ன மாதிரிய கேள்வி எல்லாம் கேக்குறாளுங்க பாரேன். இந்த அரவிந்த் மாதிரி அவனோட ரசிகைகளுக்கும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல, எல்லாம் வெக்கம் கெட்ட கேசுங்க என்று தனது வாய்க்குள்ளேயே முனகிக் கொண்டாள். கோபமாக தனது செல்போனை தூக்கி போட்டவள், இந்த அரவிந்த் எங்க போய் தொலைஞ்சான் என்று நினைத்து கொண்டே அந்த அறையை விட்டு வெளியே செல்ல போக அப்போது அவளது போன் அடித்தது. அவள் கடுப்பாக போனை எடுத்து காதில் வைக்க அவளை இன்னும் கடுப்பாக்கும் விதமாக மறுமுனையிலிருந்து ரேகாவின் குரல் கேட்டது. அப்புறம் அவந்திகா, நியூஸ் பாத்தியா? அது எப்படி பார்க்காம இருந்திருப்ப? கண்டிப்பா பாத்திருப்ப. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆனா நீ ஏன் பப்ளிக் முன்னால போகாம மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தேன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு அவந்திகா என்றாள் கேலியான குரலில். இதை கேட்ட அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. இந்த ரேகாவுக்கு கற்பனை வளம் ரொம்பவே அதிகம் என்று நினைத்தவள் நக்கலாக, சரி நீ பப்ளிஷ் பண்ணிருக்கிற நியூஸ் உண்மைனே எடுத்துக்கோய, இப்ப அதனால என்ன ஆகிருச்சுன்னு நீ இவ்ளோ ஓவரா பேசிட்டு இருக்க என்றாள்.